மருத்துவர்கள் தாக்கப்படுவது என்பது ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவர்களும் கிட்டத்தட்ட 40,000 மருத்துவர்களை இன்றைக்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்கிறது அவங்களுடைய ஒற்றுமையை குறிக்கிறது. இது பண்ண வேண்டிய விஷயந்தான். இது ரொம்ப கொடூரமானது, ரொம்ப அநியாயமானது. மருத்துவர் நம்ம கொரோனா பீரியடில் பார்த்தோம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்து அங்கே உயிரை காப்பாற்றினது நம்ம மருத்துவர்கள் தான், நம்ம செவிலியர்கள் தான். அவர்கள் இல்லைன்னா அந்த கொரோனாவில் லட்சக்கணக்கான பேர் அழிஞ்சு போயிருப்பாங்க. இது எங்கேயாவது ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு மோசமான தாக்குதலை தொடுத்த அந்த இளைஞர் வன்மையான கண்டனத்துக்கு உரியவர். எப்படிப்பட்ட மனநிலை உருவாகுவது சமுதாயத்தின் சீர்கேடு, சமுதாயத்தினுடைய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும். தமிழ்நாடு அரசு இந்த இளைஞர் மீது மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம இப்போ அந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுக்கக்கூடிய அந்த மருத்துவருடைய சங்கம் அவங்க இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிக்கணும். அவங்க வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது சரியான அணுகுமுறை தான், அது கண்டிப்பாக பண்ணியே தரணும். ஆனாலும் சில விஷயங்கள் பேசப்படுகின்றன. அந்த மருத்துவர் அவருடைய அணுகுமுறை சரி கிடையாது, பேச்சு சரி கிடையாது, அவங்க அந்த நோயாளியை மதிப்பது கிடையாது, நோயாளி இப்படிலாம் சில பேச்சு வெளிவருது. அது உண்மையா என்பதை இந்த மருத்துவர் சங்கம் தெரிஞ்சுக்கணும். உண்மையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். மருத்துவர் மருத்துவம் அளிப்பதை விட அவருடைய கனிவான பார்வையும் கனிவான பேச்சும் தான் முதல்ல நோயாளியினுடைய நோயை குறைக்கும். அப்புறம் அவர் மருந்து அந்த நோயை தீர்க்கும். மருத்துவருக்கு இந்த பொறுப்பு இருக்கு. இதை அந்த மருத்துவர்களுடைய சங்கம் இதை ஆய்வு செய்து ஒருவேளை அந்த மருத்துவர் மீது இந்த குறைபாடு இருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவர் நீங்கள் அந்த கூட்டம் போடுறீங்க, பேசுறீங்க, அப்போ எல்லாருக்கும் அந்த வேண்டுகோளை வைக்கணும். எல்லா மருத்துவர்கிட்டையும் அந்த வேண்டுகோளை வைக்கணும். எண்ணற்ற மருத்துவர்கள் நான் பார்த்தவங்க, நான் பழகினவங்க, எண்ணற்ற மருத்துவர்கள் அது பார்க்கும்போதே இன்முகத்தோடு வரவேற்பாங்க. அது தனியார் மருத்துவமனையில் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. அரசு மருத்துவமனையில் தான் ரொம்ப மிக தேவையானது. அங்கே அடிமட்டத்து மக்கள் வராங்க, ஏழை மக்கள் வருவாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் வர்றாங்க, தொழிலாளிகள் வர்றாங்க. அவங்களுக்கு முதல்ல அன்பு வேணும். டாக்டர் அந்த சிரித்த முகத்தோடு வரவேற்கணும். அங்கே வேலை செய்கிற செவிலியர்கள் சிரித்த முகத்தோடு வரவேற்கணும். அந்த மருத்துவமனையில் வேலை செய்யும் அந்த ஊழியர்கள் இந்த நோயாளிகளை சிரித்த முகத்தாக வரவேற்று அவங்களுக்கு உரிய இதை பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அது ஏதேனும் ஒருவேளை அந்த குறைபாடு இருந்திருந்தால் அந்த குறைபாடை களைவதற்கான இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக அதுக்குள்ள முன்னெடுப்புகளையும் இந்த மருத்துவ சங்கம் செய்ய வேண்டியது அதனுடைய தலையாய கடமையாக இருக்கும். அரசாங்கமும் இது குறித்து ஆய்வு செய்து அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய கடமையாகும். நல்லதே நடக்கட்டும். இனி இதுபோல் இன்னும் ஒரு முறை கூட ஒருவேளை இந்த மருத்துவர் மீது குறை இருந்தால் கூட அந்த மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் இந்த நிகழ்வை வன்மையாக கண்டிக்கிறோம்.